அப்ப ஐயா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேங்க. இப்போ நீங்க எந்த பல தடவை உங்ககிட்ட டியூவாலிட்டி பத்தி நீங்க டியூவாலிட்டியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க ஐயா, அப்படியேதான் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு காற்று பார்க்கும்போது இவ்வளோ தோற்றங்கள் இருக்கு, சின்ன என்ன அழகு என்னெல்லாமோ இருக்கு, ஒரு சின்ன எறும்பு இந்த டைனோசார் இருக்கு, இதெல்லாம் பார்த்த ஒரு அதிசயமா இருக்கு இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய சக்தி மூலமா நம்ம இதை உணர்றோம் அப்படின்னு ஒரு டியூவாலிட்டி வந்துட்டே இருக்கு, அது கூட வேண்டாமா? இல்ல, டியூவாலிட்டி இருந்துட்டு போட்டோம், அதனால ஒண்ணும் இல்லையா. நீங்க வெளியே உள்ளதெல்லாம் டியூவாலிட்டி இருக்கதானே செய்யணும். புறத்துக்கு தானே, இதெல்லாம் புறம் தானே. இல்ல இவ்வளவு புறம்தான் சார், இவ்வளவு தோற்றங்கள் இருக்கு, எல்லாம் இந்த மைண்ட்ல தானே ரிசல்ட் ஆகுது. அப்ப இவ்வளவு பெரிய சக்தி நமக்குள்ள இருந்துட்டு வேலை செய்யுதுன்னு அந்த ஒரு நானே அதுவா இருக்கேன்னு அப்படிலாம் தோண மாட்டேங்குது. இது பதம் தானேங்க, இது புறங்கள்ல வந்தது. நான் நினைக்கிறது மட்டும் தானே. இல்ல, நினைக்கிறதா இருந்தாலும் நீங்க புறத்தோட ரிலேட் பண்ணி தானே நினைக்கிறீங்க. சும்மாதான் நினைக்கிறது. நீங்க கனவுன்னு சொல்லிட்டோம்னா கனவுல புறமே கிடையாது, எல்லாமே அகம் மட்டும்தான், அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே உங்களோட கற்பனை மட்டும்தான். இது நீங்க கண்ணுக்கு முன்னால உண்மையான உருவங்கள் எல்லாம் தெரியுதுல்ல, தெரியுது ஐயா. அதெல்லாம் உண்மைதானே, அது உண்மை. அப்போ இவ்வளவு ஒரு சுத்தி ரூபம் இவ்வளவு இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கு, அது பரவாயில்லையா? பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க அப்படி இயக்கிட்டு இருக்குங்கிறது நீங்களா கண்டுபிடிச்சுட்டது தானே, இயக்குறது உங்களுக்கு தெரியாது செய்யுது. அது உங்களை இந்த மாதிரி அன்னைக்குல வந்ததுனால தெரிஞ்சதுயா? நீங்க நம்புறீங்க, அவ்வளவுதான். அப்படி ஒரு சக்தி இருந்து இயக்குதுங்கிறத நீங்க நம்பிக்கைக்கு எடுத்துக்கிட்டீங்க. நம்பிக்கை அது உண்மையா நமக்கு தெரியுது. நீங்க சொல்றீங்கன்னு எல்லாரும் நமக்குள்ள கண் கூட தெரியுது இல்லையா? நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? என் மனசுல எல்லாமே இயங்குறதுதான் தெரியுது. அது ஒரு சக்தி இருந்து இயக்குதுன்னு உங்களுக்கு தெரியவா செய்யுது? ஒரு ரசப்பாடு இருக்குன்னு நல்லா தெரியுது ஐயா. எப்படி சொல்றது? இல்ல, இது நமக்கு இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரோம், அவ்வளவுதான். ஒரு சக்தி இருந்து இயக்கலான்ட்டு முடிவுக்கு வரோம். அது எங்கிறது உண்மையிலே சொல்லணும்னா உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிறது உங்க கண்ணுக்கே கூட தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு தோற்றம் பிரதிபலிப்பு தான் தருது. உண்மையில ஒரு உலகத்தை கூட உங்களால பார்க்க முடியாது. அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்முடைய இயக்கமே நமக்கு தெரியாது, நாம எப்படி இயங்குறேனே நமக்கு தெரியாது. எல்லாமே நமக்கு தெரியாம மிஸ்டீரியஸா தானே இயங்கிட்டு இருக்கு. இதுல ஏதோ சக்தி இருந்து இயக்குதுன்னுட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஒரு அறிவுபூர்வமா ஒரு சிந்திச்சு பார்த்து அப்படி இருக்கலாம்னு தான் முடிவுக்கு வரீங்க. பெரிய மகான்களும் சொல்றாங்க சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் நம்ம அவங்க கருத்தையும் நம்ம அனுமானத்தையும் இணைச்சிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி இணைக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல, நீங்க இணைச்சிடுங்க. இருந்தாலும் நமக்கு தெரியாது இல்ல, தெரிஞ்சது நமக்கு வெளிப்படையா எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதான் தெரியுது. அது நமக்கு எல்லாம் வேற வேறையா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிட வேண்டியது. அதனால நமக்கு இருக்கு இந்த மாதிரி அது வந்தானாக்கா வந்துட்டு போதும், அப்படியே அதை கான்சியஸா அப்படின்னு நினைக்க வேணாங்கிறீங்களா? இல்ல, நினைக்கிறது பத்தி ஒரு மேட்டரே கிடையாது. நீ உங்களுக்கு நினைப்பாங்கன்னா வந்துட்டு போட்டானால தப்பு இல்ல. இப்ப இதுல என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம அகத்துக்குள்ள நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம். அது தெரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு சக்தின்னு அது என்னவோ அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கியா? உங்களுடைய அணுகுமுறையினால அப்படி பதிஞ்சிருக்கு. அது நம்ம அது இருந்தாலும் தப்பு இல்ல. அது இப்ப அதனால நமக்கு ஒண்ணு எல்லாருக்கும் தானே ரசிக்கிறாங்க, எல்லாரும் தானே இயற்கை ரசிக்கிறாங்க, எல்லாரும் தானே இந்த ஒரு விதையில இருந்து விரக்ஷம் வருதுன்னு எல்லாரும் தானே பிரமிச்சாங்க. குழந்தைதான் பெருசா இருக்கு தாடி செய்யணும், எல்லாருக்கும் தானே தெரியுது. அது இல்ல, அது இருக்கட்டும், அது இருக்கும். பட் இருந்தாலும் நாம அது ஒண்ணும் அப்படி இருந்துதான் ஆகணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்ல. இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. கட்டாயம் இல்ல. நிறைய பேருக்கு பிரமிப்பு இருக்கலாம், அதனால தப்பு ஒண்ணும் இல்ல. மொத்தத்துல பிரமிப்புனாலே நமக்கு எட்டாத ஒண்ணு கண்டுதானே பிரமிக்க போறோம். எட்டுன ஒண்ணா நம்ம இப்படிதான் சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு போயிருவோம். நம்மள மீறி ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு பிரமிப்பா தருது. இல்ல, என்னோட கேள்வியே இந்த டியூவாலிட்டி வேணுமா, இல்ல என்னோடதான் இதுவும் எனக்குள்ள இருக்க சக்தி ரூபமே தான் இதுலயும் பிரதிபலிக்குதுன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு தான் கேள்வி. இல்ல, டியூவாலிட்டி இருக்குன்னே தான் எடுத்துக்கணும். டியூவாலிட்டி இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஆமா, டியூவாலிட்டி இருக்குங்கிறதே எடுத்துக்கிடுங்க. இப்ப நீங்க வேற உங்க வீட்டுல உள்ளவங்க வேற தானே.
நீங்க வேற வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா, அப்ப நீங்க வந்து எல்லாம் ஒன்னா நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? எல்லாரும் தனித்தனே சாப்பிடணும் இல்லையா? அதனால எல்லாருமே அவங்க வேலையில அவங்கதான் செய்யணும், எல்லாம் வேற வேறதான். சரி. அப்புறமா இந்த வைப்ரேஷன்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போறோம், வைப்ரேஷன்ஸ் வரும், இதெல்லாம் ஒரு டெம்பரரி தானே, போனா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க போறாங்க. அதனால பெர்மனன்ட் திங்க் ஒன்னும் கிடையாது. ஆகாம இருக்கிறதா நல்லது. சிலதெல்லாம் பெர்மனன்ட் ஆயிட்டுன்னா பிரச்சனை தான் கிரியேட் பண்ணிடும். அதனால அது வந்து போறதா நல்லதும் கூட. ஆமா ஆமா, அது ஒண்ணு. அப்புறமா வேற ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். டுவலிட்டிங்கிறதே அகத்துக்குள்ளதான் டுவலிட்டியை நம்ம வச்சிருக்க கூடாது. டுவலிட்டி மாதிரி தெரிஞ்சாலும் அந்த டுவலிட்டி இல்லன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். உதாரணமா அதுதான் கேட்க வந்து டுவலிட்டின்னு சொன்னா அதுல தெரிஞ்சதுன்னா இப்ப நம்ம ஒரு வருத்தம் வருது, மகிழ்ச்சி வருது. அந்த எமோஷன்ஸ் கிட்ட போல இந்த இயற்கை, இந்த தோற்றம், இதுக்கு மட்டும் இது வந்து அகத்துல இருந்தனால இது புறம் சார்ந்த அகம் தானே. அது அகத்தை நம்ம எல்லாமே பண்றோம். அது அகம் சார்ந்த அகம், புறம் சார்ந்த அகம்னுட்டு நீங்க அகத்தை ரெண்டா பிரிச்சுக்கிடணும். அகம் சார்ந்த அகம் சொன்னா அகத்துக்குள்ள வரக்கூடியதை மட்டுமே எடுத்துக்கிடுறது. உதாரணமா பயம் வருது, வருத்தம் வருதுன்னு சொன்னா அது நீங்க ரெண்டா பிரிச்சுட்டு விடக்கூடாது. அது அகம் சார்ந்த அகம்னுட்டு எடுத்துக்கிடுறீங்க. அகம் சார்ந்த புறம்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, பாக்குறத விட உங்க மனசு வச்சுதான் பாக்குறீங்க. மனசு இல்லைன்னா அடுத்தவங்க பார்க்கவும் முடியாது, அடுத்தவங்க புரிஞ்சிடவும் முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க மனசு வச்சே புரிஞ்சுக்கிட்டனால உண்மையிலே அங்க ஒண்ணுமே இல்லைன்னுட்டு எடுத்துட முடியாது. தெளிவு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சிலவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னு சொல்லி சொன்னா புறம்னுட்டே ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மனசுக்குள்ளதான் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச வருவாங்க. அந்த அணுகுமுறை சரியில்லை. அகம் புறம்னுட்டு நம்ம தனியா பிரிச்சுதான் செய்யணும். அகம்தான் வந்து நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சுக்கணும். புறத்துல வந்து எல்லாமே இருக்குன்னுட்டு பாத்துக்கிட்டு வேற வேற இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஐயா